ஹலோ கைஸ், நம்ம 3D பிரிண்டிங்கை பற்றி கண்டினியூவாக நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரியஸில் தான் இந்த டைம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸ்லைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்லைசர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம பிரெட்டை சின்ன சின்ன பார்ட்ஸாக ஸ்லைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே தான் 3D பிரிண்டருக்கும். அந்த பிரிண்டர் ஒவ்வொரு கோஆர்டினேட்ஸாக நமக்கு வந்து பண்ணும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு லேயர் பை லேயராக, அந்த லேயர் பை லேயராக கட் பண்ணி தரது தான் நம்ம வந்து ஸ்லைசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்லைசிங் கரெக்டாக நடந்தால் தான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட் கரெக்டாக பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், கையில எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே நம்ம 3D பிரிண்டிங் மூலிமா பிரிண்ட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் தான். அந்த ஸ்லைசரை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, அந்த ஸ்லைசரை எப்படி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பண்ணி பெட்டரான, அதாவது பெஸ்ட்டான 3D பிரிண்டிங் பார்ட்ஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வாங்க நம்ம பேம்பு லேப் பிரிண்டரை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பேம்பு ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா, விண்டோஸில் வேணா விண்டோஸு, மேக் வேணா மேக், அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து டவுன்லோட் பண்ணி வச்ச ஃபைல் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் டேரெக்டாக பேம்பு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், ஏன்டா பேம்பு ஸ்டுடியோ அப்படின்ட்டு. பேம்பு ஸ்டுடியோன்னு இல்லை, நீங்கள் என்ன ஸ்லைசரை வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாமே. ஸ்லைசர் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம இப்போ பேம்பு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து வரும். இதில் வந்து இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து கிரியேட் பண்ண மாடல்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, புதுசாக ஒரு மாடல் பண்ணோம் அப்படின்னா, கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நான் என்டர் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணணுமே இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பேஜ் இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய பிரிண்ட் பிளேட். இங்கே வந்து பேம்பு லேப் A1 அப்படிங்கிற பிரிண்டரை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளேட் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வேறு ஏதாவது A1 மினி செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பிளேட்டு அந்த பிளேட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து மாறிடும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நான் A1லேயே வச்சுக்கிறேன். இப்போ இருக்க இன்டர்ஃபேஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரிப்பேர்னா என்னன்னா, நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன செட்டிங்ஸ் கொடுக்கணும், அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கறது தான் ப்ரிப்பேர். ப்ரிவ்யூ அப்படின்னா என்னன்னா, பிரிண்ட் பண்றப்ப எப்படி இருக்கும், பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இந்த இடத்துல பிளேஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஸ்டேஜ்ல வந்து பார்ப்போம். நம்ம ஏதாவது ஆப்ஜெக்ட் கொடுத்து அதுக்கான செட்டிங்ஸ் கொடுத்துருந்தா தான் ப்ரிவ்யூ பார்க்க முடியும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. இது டிவைஸ். நம்ம என்ன டிவைஸ் வேணுமோ அந்த டிவைஸை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். வாங்க இப்போ ப்ரிப்பேர் ஸ்டேஜுக்கே போய்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி இதுதான், என்ன பிரிண்டர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்ன பார்த்தீங்களா. இப்போ நம்மகிட்ட கிரியாலிட்டி இருக்கு, A1 மினி இருக்கு, A1 இருக்கு அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம வச்சிருக்கோம். P1 இருக்கு, P1 வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து என்ன பிளேட், நம்ம என்ன பிளேட்டை வந்து நம்ம பிரிண்டர்ல செட்டப் பண்ணி வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுல பிளேட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெக்ஸ்டைடு PI பிளேட் தான் வச்சிருக்கோம், அதை சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எப்படியா இதுக்குள்ள ஆப்ஜெக்ட் எடுத்து போடுறது, ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணாதானே நம்ம அதுக்கான ஒர்க் எல்லாம் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சிம்பிள், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஆட் அப்படின்ட்டு. இப்போ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டா ஒரு கிருஷ்ணர் நம்மகிட்ட இருக்கு. அந்த கிருஷ்ணரை ஜஸ்ட் ஆட் பண்ற பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகான மாடலா இருக்கு. நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே ஆட் பண்ணிக்க முடியுது. நீங்க மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க ஜஸ்ட் மூவ் பண்றது மூலியமாவே இந்த பிளேட்டை வந்து உங்களால ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியும். இது எது வந்து உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, இந்த ஆக்சிஸ் தெரியுது பாத்தீங்களா, இந்த ஆக்சிஸ் தெரியுது நம்மளுடைய ஃப்ரண்ட் பிளேட். இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரும், எதுடா XYZ ஆக்சிஸ் அப்படின்னா, இது இது எக்ஸ், இது ஒய், மேல இருக்கிறது வந்து இசட் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேல இருக்க மற்றது எல்லாமே வந்து வரும். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ஆப்ஷன்ஸா எதுக்கு கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆட் பிளேட் அப்படின்ட்டு. ஆட் பிளேட்னா என்னன்னா, நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய பிளேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ ஒரே ப்ராஜெக்ட்டுக்குள்ள நிறைய, இப்போ வந்து ஒருத்தர் வந்து கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவரே வந்து 4 ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க தனித்தனி பிளேட்ல வைக்கிறதுக்கு பதிலா ஒரே பிளேட்ல வச்சுட்டு எதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பிரிண்ட் போடணும், ரெண்டாவது பிரிண்ட் போடணும் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த இத்தனை பிளேட் தேவையில்லை, ஒரே ஒரு பிளேட் மட்டும் தான் வேணும், அதனால எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துட்டீங்கன்னா, என்னடா இந்த பிளேட் இங்க இருக்கு, நான் இங்க இருந்துட்டு ஜூம் பண்ணா அது வெளியே போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நீங்க இதை வந்து சென்டருக்கு இங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இதுதான் ஹோம் பண்றது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்த மாதிரியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா ஹோவர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் மூணாவது ஆட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னது, ஆட்டோ ஓரியன்ட்னு கொடுத்துருக்காங்களா. அந்த ஆட்டோ ஓரியன்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம ஆப்ஜெக்டை கரெக்டா இல்லாம வேற ஏதாவது மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா பிளேஸ் ஆகாம இருக்கு அப்படின்னா, அப்ப நம்ம ஆட்டோ ஓரியன்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை ஈஸியா ஓரியன்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க.
இப்போ நம்மளுடைய மாடல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகும்? இது சைடில் ஃபுல்லாக நம்ம சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். சைடில் ஃபுல்லாக அது நம்ம சாண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ரஃப்பான சர்ஃபேசஸ் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு ஆட்டோ ஓரியன்ட் அப்படின்னு கிளிக் பண்ணாவே நமக்கு ஆப்ஜெக்ட் ஈஸியாக ஓரியன்ட் ஆயிரும். இங்கே பாருங்க, இப்போ ஈஸியாக பிரிண்ட் பண்ணுற ஸ்டேட்டுக்கு வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 3 ஆப்ஜெக்ட் வச்சுட்டேன் பாருங்களேன். ஸோ இப்போ இது பக்கம் பக்கமாக இருக்கு. இப்போ எப்படி இருந்தால் பிரிண்டருக்கு பிரிண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. அதில் போயிட்டு நான் அரேஞ்ச் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த அரேஞ்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டா என்ன ஆகும்னா, இப்போ பிரிண்டர் வந்து வைப்ரேட்ல ஆகும் பார்த்தீங்களா? அந்த வைப்ரேஷன்லாம் இல்லாமல் பிரிண்டர் எப்படி பிரிண்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டேட்டஸில் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 5 செட்டிங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து மூவ் ஆப்ஷன். ஸோ இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட்டை நான் இங்க மூவ் பண்ணலாம். இங்க இருக்கிறது இங்க மூவ் பண்ணலாம். இங்க இருக்கிறது இங்க மூவ் பண்ணலாம். இங்க இருக்கிறது இங்க மூவ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது தகுந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணாதான் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வரும். நான் எக்ஸாம்பிளுக்கு ரொட்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொட்டேட் பண்ணோம், இப்படி ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ரொட்டேட் பண்ண முடியும். இதை இப்படி ரொட்டேட் பண்ணணும்னா பண்ண முடியும். நான் எப்படி வேணாலும் நான் நினைக்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஸோ மறுபடியும் நான் ஆட்டோ ஓரியன்ட் கொடுக்குற பாருங்க. ஆட்டோ ஓரியன்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தாவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஓரியன்ட் ஆயிடுது. அதுக்கு அடுத்தது ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதனுடைய சைஸை பார்க்குறது. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது XYZ அப்படின்னு சொல்லுங்கன்னா, இது எக்ஸ், இது ஒய், இது வந்து இசட். எக்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இதுலேருந்து இது வரைக்கும் 69 இருக்குது. ஒயில் பார்த்துட்டிங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் 66 இருக்குன்னு சொல்லுது. இது இசட் பார்த்துட்டிங்கன்னா மேலே வந்து 100, அதாவது 100 mm இருக்குது, 10 mm இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இது பண்ணேன்னா உங்களுக்கு சைஸ் வந்து மாறுது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதை கம்பேர் பண்ணுறத விட இது வந்து உங்களுக்கு சைஸ் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இன்னொரு ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா? இது லே ஆன் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. லே ஆன் ஃபேஸ்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் நான் ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்க. இப்படி இருக்கு. ஸோ இந்த மாடல் இப்படி பிரிண்ட் பண்ணால் இங்கே சப்போர்ட் கொடுக்கணும், இங்கே சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறது அப்படின்னா, லே ஆன் ஃபேஸ்னா இதை கிளிக் பண்ண அப்படின்னா, ஸோ மொத்தம் 2 மெத்தட் இருக்கு. ஒன்று கான்வெக்ஸ்கள், இன்னொன்று ட்ரையாங்குலர் ஃபேஸ். கான்வெக்ஸ்கள் அப்படின்னா கான்வெக்ஸ் ஷேப்ல வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகும். எந்த இடத்துல நான் டச் பண்ணுறனோ அதை வந்து பேஸாக வச்சு நமக்கு வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்கு பாருங்க, நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை பேஸாக வச்சு பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை கிளிக் பண்ண அப்படின்னா அதை பேஸாக வச்சுக்கோ. நமக்கு இது பேஸாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். அதை பேஸாக வச்சுக்கலாம். இது கான்வெக்ஸ்கள். ட்ரையாங்குலர் ஃபேஸிட்டில் பார்த்துட்டிங்கனாலும் அதே மாதிரியே தான் இருக்கும். இப்போ இதில் ஏன் ட்ரையாங்குலர் ஃபேஸிட் வரல அப்படின்னா, இது கரெக்டாக ஓரியன்டாக இருக்க அப்படிங்கிறதுனால வரல. இப்போ நான் இதை ஒரு ரொட்டேட் பண்ணுற மாதிரிங்க. இப்போ லே ஆன் ஃபேஸ் கொடுக்குறேன். ட்ரையாங்குலர் ஃபேஸிட் வெளியே இருக்கு. ஸோ இப்போ நம்ம கீழே வர வச்சாச்சு. இது கான்வெக்ஸ்கள், இது ட்ரையாங்குலர் ஃபேஸிட். இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கட் அண்ட் கனெக்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து பேக் சைடில் இருக்குது. நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? இதுதான் ரொட்டேட் ஆப்ஷன். ஜஸ்ட் இது இப்படி மூவ் பண்ணாவே என்னால் ரொட்டேட் பண்ணிக்க முடியுது. இந்த ஆப்ஜெக்டை இந்த சைஸில் இருக்கிறதுக்கு பதிலாக நான் இப்போ சைஸ் மாற்ற போகிற பாருங்க. கிட்டத்தட்ட 300 அப்படின்னு வச்சனா என்னாகும்? ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கும். பட் ஆனால் பிரிண்டர் சைஸே இவ்வளோ தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து 2ஆக கட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதான் கட் ஆப்ஷன். இதுலேயே 2 கட் இருக்கு. ஒன்று பிளைனர் கட், இன்னொன்று வந்து டவுடெயில் கட் அப்படின்ட்டு. ஸோ இந்த கட் அண்ட் கனெக்டர்ஸை மட்டும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக தனியாக பார்க்கலாம். ஜஸ்ட் இதில் வந்து நான் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன் வாங்க. ஸோ இப்போ பாருங்க, பிளானர் கட் வச்சுக்கலாம். இப்போ இந்த பிளேட்டை நான் இங்கே பார்த்தீங்களா, இங்கே மறைச்சிக்கச்சல எதுவுமே என்னால் பண்ண முடியல. ஸோ இந்த பிளேட்டை மவுஸோட லெஃப்ட் கிளிக் பண்ணால் ஒன்லி ஸ்க்ரோல் மட்டும்தான், ரொட்டேட் மட்டும்தான் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கிறேன். எங்கே வேணுமோ நான் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ கரெக்டாக லைட்டாக இதை ஹோவர் பண்ணுறேன். இந்த இடத்துல கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க, பர்ஃபார்ம் கட் கொடுக்குறேன். 2ஆக கட் ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு பிளேட் ஜஸ்ட் ஆட் பண்ணி அந்த பிளேட்டில் வந்து நான் இதை பிரிண்ட் பண்ணி
இதை தனியா பிரிண்ட் பண்ணி இதை தனியா பிரிண்ட் பண்ணி இது பண்ணிக்க முடியும். பட் ஆனா இந்த இடத்துல நீங்க ஒண்ணு கேட்பீங்க, இது எப்படி நான் கரெக்டா அலைன்மெண்ட் பார்த்து வைக்கிறது, அதனால கரெக்டா வைக்க முடியாதுல்ல அப்படிங்கிற கேட்கறதுக்கு, இப்ப பாருங்க நான் அந்த அலைன்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன். இப்ப இந்த இடத்துல கட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இங்க ஆட் கனெக்டர்ஸ்னு இருக்கு. ஸோ எந்த டைப் ஆஃப் கனெக்டர்ஸ் வேணும், இப்போ பிளக்கு, டோவெலு, ஸ்னாப் அப்படின்ட்டு இருக்கா பாருங்க. இங்க ஒரு கனெக்டர், இந்த கனெக்டர் வந்து ரொம்ப சின்னதா உங்களுக்கு வந்து தெரியுற மாதிரி இருக்கு. ஸோ அதனால அதனோட சைஸை மட்டும் நம்ம லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்க ஒரு கனெக்டர், இங்க ஒரு கனெக்டர். இப்போ மொத்தம் 3 கனெக்டர் நம்ம வந்து வச்சிருக்கோம். அதனுடைய டெப்த் ரேஷியோவையும் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுலயே நமக்கு நிறைய ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாருங்க, ஷேப் வந்து சர்க்கிள் இருக்கா, நான் இதை ட்ரையாங்கிள்னு கொடுக்குறேன், அது ட்ரையாங்கிளா மாறிடுச்சு பாருங்க. இதை வந்து பார்த்துட்டீங்கன்னா சர்க்கிள்னு இருக்கா, இதை நான் ஸ்கொயர்னு கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இதே ப்ரிசம் அப்படின்னு இருக்கு, இதே ஃப்ரஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை கொடுத்தனா ஸோ எட்ஜஸ் மட்டும் அந்த ஃப்ரஸ்டம் ஷேப்ல வந்து மாறிடும். இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் கனெக்டர்ஸ் கொடுக்குறேன். கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் கனெக்டர்ஸ் கொடுத்துட்டு பர்ஃபார்ம் கட் கொடுக்குறேன். பாருங்க இந்த இடத்துல அந்த கனெக்டர்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. இது கிருஷ்ணரோட அடியில வந்து பார்த்துட்டீங்கன்னா அதுக்கான இது வந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. எது கிரியேட் ஆயிருக்கு, அதுக்கான ஹோல்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்படி நம்ம எந்த ஆப்ஜெக்ட் எடுக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்டை கரெக்டாக கட் அண்ட் கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால கட் பண்ணி ஈஸியாக பிரிண்ட் பண்ணிட முடியும். இப்போ இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் கொடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் கொடுத்து இந்த பிளேட்ல கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சீரியஸ்ல நம்ம பேம்பூ ஸ்டுடியோ, அதாவது நாட் ஓன்லி பேம்பூ ஸ்டுடியோ, நம்ம ஃபுல் ஸ்லைசரையும் என்ன பண்ணணும், எப்படி வந்து நம்ம நம்ம பண்ற பிரிண்ட்டுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த சீரீஸை கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கண்டினியூவா எப்படி பிரிண்ட் பண்றது, ஸோ பிரிண்டிங்ல என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.